கிட்டீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்லயே செய்யக்கூடிய ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத வந்து தான் பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் வாஷை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சன் டேனும் வந்து அதிகமாவே பாடியில வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்க ஃபேஸ்ல இருக்கிற அந்த சன் டேனையுமே வந்து சூப்பரா ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷை வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் சொல்லி 2 டைமே வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்ப இந்த ஃபேஸ் வாஷை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். எதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் எது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடியும் அப்லோட் பண்ணியிருக்கும். இனிமே ரெகுலரா வரும். அந்த வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஃபேஸ் வாஷ் ப்ரிப்பேர் பண்றது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு அரை தக்காளி எடுத்து அதை வந்து நல்லா பிழிஞ்சு அதோட ஜூஸை மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது கூட வந்து ஹாஃப் லெமனை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தக்காளிலையும் லெமன்ல இருக்கிற அந்த விதைலாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இதுல வந்து இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே ஈக்குவல் குவான்டிட்டியில வந்து கிராம் ஃபிளாரும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்ட்ட ரோஸ் வாட்டர் இல்ல அப்படின்னா அதுக்கு பதிலா வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்னோட ஒண்ணு வந்து மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து லாஸ்டா உங்கள்ட்ட என்ன ஃபேஸ் வாஷ் இருக்கோ அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து வாட்டர் கண்டென்ட்ல வந்து இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸும் கிடைக்கும். இப்ப வந்து ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த ஃபேஸ் வாஷை வந்து என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த ஃபேஸ் வாஷை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துப்பீங்க. ஒரு 5 பொருள் இருந்தாலே போதும். இந்த ஃபேஸ் வாஷை வந்து சீக்கிரமாவே ரெடி பண்ணிடலாம். அண்ட் வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு தான் இந்த ஃபேஸ் வாஷும் ரெடி பண்ணியிருப்பேன். இப்ப இந்த ஃபேஸ் வாஷை வந்து என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்க ஃபேஸ் வாஷை வந்து எடுத்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க மார்னிங் எந்திரிச்ச உடனே இந்த ஃபேஸ் வாஷ வந்து நீங்க ஃபேஸ வந்து வாஷ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். உங்க ஸ்கின்னும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ வந்து நீங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் இல்லைன்னா உங்களுக்கு எப்பலாம் தோணுதோ, அப்பலாம் வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்க்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இந்த மாரி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் உங்க ஃபேஸ்ல வந்து நல்லா இந்த மாரி தேய்ச்சு குடுங்க. அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்க ஃபேஸ வந்து நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க டெய்லி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த ஃபேஸ் வாஷ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டல்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி குடுத்துரும். அண்ட் சன் டேனையுமே வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா லுக்கா பாத்துக்கிறதுக்கு வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெய்லி ஒரு 2 டைம் மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணாலே போதும். உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்க ஸ்கின்னும் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளா இருக்கிறதுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப என்னோட ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ஒரு கிளியரா இருக்கும். உங்க ஸ்கின்ன வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேஸ் வாஷ வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்ட கொண்டு வரதுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணி பாருங்க. ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.